Well done. God bless you. Shalom. Perfect peace. Shalom, shalom. God bless you. I hope you are having a great week this week. New year, new week. God bless you. Most of the people haven't discussed on this chapter because this isn't a good one, but it is very important. It breaks all the diversities and divisions if we go deep in this question. So I want to speak on the subject and clear all the unwanted certainties and limitations. So stick with me, listen to the word. Have your Bibles. We are going to read a lot so that I could put out the references to you. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு பேசப்படுகிற பகுதி அவ்வளவா யாரும் பேசினது கிடையாது நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இது யாரும் எதிர்பாராத ஒரு பகுதி. இதை நம்ம படிச்சிருந்தாலுமே அது சீக்கிரம் நம்ம வாசிச்சுட்டு போயிடுவோம். அது ஒரு மனசுக்கு வேதனை தருகின்ற பகுதி. சீக்கிரமாக வாசிச்சுட்டு போயிடுவோம். நல்ல பகுதி மட்டும் வாசிப்போமே தவிர இது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற பகுதி. ஆனால் இதை நீங்கள் ஆராய்ஞ்சோ அறிஞ்சோ நீங்கள் படிச்சிங்க, இது உண்மையான அர்த்தம் என்ன ஆண்டவரே நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் மனசில் இருக்கிற தேவையில்லாத எண்ணங்களோ தேவையில்லாத கட்டுப்பாடுகளோ எல்லாம் உடைக்கப்பட்டுவிடும். அல்லேலூயா. ஸோ நீங்கள் உங்கள் பைபிள்ஸ் எல்லாம் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பைபிள் இருக்கா? பைபிள் இருக்கிறவங்க நல்லா உயர்த்தி காட்டுங்க பாப்போம். இட்ஸ் வெரி குட். பைபிள் வச்சுட்டு நான் சொல்ல இன்னைக்கு நிறைய வாசிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா சில காரியங்கள் சொன்னால் நான் சொன்னதை மக்கள் கருதிடுறாங்க. இல்லை, அது நான் சொல்லலை, உங்கள் வேதத்தில் இருக்குன்னு நான் சுட்டி காட்டணும். ஸோ அதனால் பைபிளை கையில் வச்சுக்கோங்க. நம்ம நிறைய வாசிக்க போகிறோம். ஸோ காட் பிளஸ் யூ. எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2 முதல் 11. மேத்யூ சாப்டர் 11 verses 2 to 11. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2 முதல் 11 வாசிக்க கேட்போம். அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரலடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரிக்கிறவர்கள் அரசர் மாளிகையில் இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எப்படியெனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். அல்லேலூயா. அதிலே 18, 19 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. எப்படியெனில், யோவான் போஜனம் பானம் பண்ணாதவனாய் வந்தான். அதற்கு அவர்கள், அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். மனுஷகுமாரன் போஜனம் பானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமாய் மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். I love this subject. இன்றைய செய்தியின் தலைப்பு ரியலைஸ். உண்மையான பொய் உணருங்கள். ஹலோ, ரியல் லைஸ், உண்மையான பொய், ரியலைஸ், உணருங்கள். ஆமே. கைகள் வாங்கி நம்ம ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த இந்த வசனத்திற்காக, ஆழமான சத்தியத்திற்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். புதிய காரியங்களை நீர் கற்றுத்தாலும் நீர் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியினால் நிரப்பி இந்த பாதையில் எங்களை வழி நடத்தும். பொறுப்பெடுத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என்ன பாஸ்டர் வாரமே இப்படி ஒரு செய்தியா அப்படின்னா, இட் இஸ் நாட் மீ ஹூ டிசைட்ஸ் த மெசேஜ். ஐ டோன்ட் கெட் டு டிசைட். என்னால் கேட்க தான் முடியும், மக்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு கேட்க முடியும். இதை நான் பேசுகிறேன், இதை தான் நீங்கள் செய்யணும்னு என்னால் சொல்ல முடியாது. பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் எனி அத்தாரிட்டி. இது ஒரு சின்ன ஆத்மா இருக்கிற ஒரு உடல்.
இந்த உடல் மக்கி போயிடும், ஆத்மா தேவனிடத்தில் போயிடும், மிகப்பெரிய பிரம்மாண்டம் அண்டத்தையும் படைத்த அவர் முன்னாடி நான் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற சமயத்தில் we never have the authority to choose between the messages. இதை இந்த வாரம் அன்னைக்கு தான், இன்னைக்கு நியூ இயர் ஆரம்பிச்சதுனால நான் ஆசீர்வாதம் மெசேஜ் பேசுன்றது இட்ஸ் நாட் அப் டு மீ, இட் இஸ் காட்ஸ். ஆமென். ஸோ கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் இந்த பகுதியிலேருந்து எனக்கு நமக்கு என்ன தெரியப்படுத்த வருகிறார் அப்படின்றத நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். கேள்விகள் கேட்பது கரெக்டு. ஆமென். கேள்விகள் கேட்பது சரியான வழி. யார் ஜாஸ்தி கேள்வி கேட்பா பைபிளில் ஆண்டவர் இருக்கும் போது? ஹலோ, சரி, வெளிப்படையாக கேட்கலனாலும் யாருக்கு ஜாஸ்தி கேள்விகள் உண்டு சொல்லுங்க? என்னங்க? தோமாக்கு தான் கேள்விகள் ஜாஸ்தி உண்டு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பைபிள்லேருந்து காஸ்பிள் ஆஃப் தாமஸை வெளியில் எடுத்துட்டாங்க. தேர் இஸ் அ புக் கால்டு காஸ்பிள் ஆஃப் தாமஸ். ஆண்டவர் இங்கே 4 சுவிசேஷத்தில் பேசின சில கேள்விகளுக்கு தாமஸ் புத்தகத்தில் பதில் இருக்கு. நீங்கள் நம்பலைன்னா அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ அது அவைலபிளாக இருக்குது. புக் ஆஃப் தாமஸ், காஸ்பிள் ஆஃப் தாமஸ் தமிழில் இருந்துச்சுன்னா தமிழில் வாங்கி படிங்க, படிச்சு பாருங்க. ஏகப்பட்ட அர்த்தங்களும் ஆழங்களும் அதில் தெளிவா தேவன் என்ன பேச வந்தார்னு ஓப்பனாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இஃப் யூ ஹேவ் டைம் கெட் தட் அண்ட் ரீட். ஸோ கேள்விகள் கேட்பது நல்லது, கேட்காமல் முடிவு செய்வது தவறு. ஹலோ, கேள்விகள் கேட்பது நல்லது, கேட்காமல் முடிவு செய்வது தவறு. அதோடைய ஆழம் தெரியாம இவர் பேசினாலே இது தப்பு தான் அப்படின்றது அது தவறு. ஸோ நீங்க என்ன பைபிளில் வாசிச்சாலும் பிஃபோர் கன்க்ளூடிங் இட், எடுத்தோன்னே இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க பைபிள் எழுதும் போது கூட இருந்தீங்களா? இங்க எத்தனை பேர் பைபிள் எழுதும் போது கூட இருந்தீங்க? இல்ல. இந்த பைபிளை யார் சிறப்பா சொல்லி தர முடியும் நமக்கு? வெரி குட், எக்ஸலண்ட். ஆவியானவரால் மட்டும்தான் இந்த வேதத்தை சிறப்பா உங்களுக்கு சொல்லி தர முடியும். So when you read Bible, do not read in one perspective. இதுதான் அப்படின்னு முயலுக்கு 3 கால் தான் படிச்சீங்கன்னா 3 கால்லே தான் இருக்கும், எதுவும் நடக்காது. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, என்ன இதுல இருந்து என்ன, ஏன் இந்த கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கு, எதனால, ஏன் இந்த மனுஷர் கேட்டாரு. இப்போ நம்ம அந்த இடத்துல இருந்ததா, that is very good, you know, substituting the characters. என்னன்னா இப்போ ஒரு சப்ஜெக்ட்ல பேதுரு இயேசுக்குள்ள ஒரு இது நடக்குதுன்னா நான் பேதுருவா இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பேன், திங்கிங் வித் ரியாலிட்டி. அப்படின்னும் போது உங்களுக்கு இன்னும் தெளிவு திறன் கிடைக்கும், பைபிள் நல்ல ஆழமா உங்களுக்கு புரியும். ஸோ பைபிள் வாசிக்கும் போது எப்பவுமே சும்மா வாசிக்க கூடாது, பக்தியா வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அது அப்படியே இப்படி உள்ளத்துலேருந்து வாசிக்கிறேன்னு சும்மா வாசிச்சாலும் அது பக்தி கிடையாது. பக்தி என்பது நீங்க கேள்வி கேட்கணும், புரியாத இடத்துல நீங்க கேள்வி வைக்கணும். ஆண்டவரே இது ஏன் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, எதனால, அப்போவே பதில் கிடைக்கலன்னா ஏற்ற வேலையில் கிடைக்கும். ஆமென். ஸோ யூ ஹேவ் டு ரீட் வெரி கரெக்ட்லி. ஸோ இந்த பகுதியில் இப்போ இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவர், தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு, குருடர் பார்வை அடைகிறாங்க, உயிரோட எழுப்புறாரு. இவ்வளோ விஷயம் செய்கிற இயேசு கிறிஸ்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கார் இப்போ இஸ்ரேலில். நம்ம இப்போல்லாம் அங்கே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஃபேமஸ், நமக்கு மத்தியில் அவ்வளோ ஃபேமஸாக இருக்கார். அவருடைய சீஷர்கள்ட்ட கட்டளையிட்டுட்டு போய் ஜெபம் பண்ண போகிற நேரத்தில் யோவான் ஸ்தானகன் சீன்குள்ளே வரார். யோவான் ஸ்தானகன், நான் என்னன்னு சொல்லுவேன், வர காட்டு யோவான். காட்டுக்குள்ளே இருந்தாரா இல்லையா, அதனால காட்டு யோவான், வேற ஒன்றும் கிடையாது. யோவான் ஸ்தானகன், அவரை மாதிரி மனம் திரும்புதலை யாரும் பேசினது கிடையாது இது வரைக்கும். That man spoke of repentance like it was a law. மனம் திரும்புறது ஒரு சட்டம் போல பேசின, ஆணித்தரமா பேசின ஒரே ஆள் யோவான் ஸ்தானகன் மட்டும்தான். தேவன் கூட பேசல. தேவன் இயேசு கிறிஸ்து சாய்ஸ் தான் கொடுப்பாரு, நீ நம்பினா அது நடக்கும், நம்பலைன்னா நீ அழிஞ்சு போயிடும், தெளிவா சாய்ஸ் தான் கொடுப்பாரே தவிர இதுதான் அப்படின்னு அடிச்சு பேசின ஒரே ஆள் யோவான் ஸ்தானகன். அல்லேலூயா. தான் சொந்த மக்கள்லயே, தன்னோட யூதர்கள்லேயே தேவனுக்குன்னு பணியாற்றுறவங்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே நேருக்கு நேரம் கேள்வி கேட்டவர் யோவான் ஸ்தானகன் மட்டும்தான். ஹலோ, மற்ற மதத்தார போய் கேட்கல யோவான் ஸ்தானகன். தான் குலத்துல உள்ளவனை, மோசை கட்டளைகளை பின்பற்றவனை என்ன சொல்லிட்டாரு, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்ட்டார். நீங்க தமிழ் ஜீசஸ் மூவில பாருங்க, சூப்பரா இருப்பார் யோவான் ஸ்தானகன். இவ்வளவு தாடி இவ்வளவு முடியெல்லாம் வச்சு பயங்கரமா கத்துவாரு. உன்னிடம் ஒன்று இருந்தால் மற்றொன்றை கொடு அப்படின்னு டைலாக் வரும் அதுல, அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. எக்ஸலன்ட் ஸ்பீக்கர். அதாவது
இயேசு கிறிஸ்துவை நீங்கள் போற்றுறீங்கல்ல, அவர் தீர்க்க தரிசனம் உரைத்து வருகை தந்தார்னு. அவருக்கு முன்னாடியே பிளான் பண்ணது யோவான் தான், தெரியுமா உங்களுக்கு? இவர் வரணும்னா இவர் இருக்கணும். எவ்வளோ பெரிய ஒரு டிபெண்டன்ஸ் பாருங்க. இயேசு கிறிஸ்து ஷைன் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யூ நீட் ஜான். அல்லேலூயா, ஆமென். சைக்காலஜிக்கலா ஒன்று நான் சொல்கிறேனே, நீங்கள் வாழ்க்கையில் முதல்ல வெற்றி அடையணும்னு வைங்க, முதல்ல பெரிய பிரச்சனையை சந்திச்சு தான் ஆகணும். அது வேற எந்த வழியும் கிடையாது. ஹலோ, யோசிச்சு பாருங்க. யோசிப்பு உடனே அடுத்த நாளே ராஜாவாயிட்டாரா? வாங்க சாபநாத்து பனைகா எங்களை ஆண்டு கொள்ளுங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள். தாவீது உடனே ஜெயிச்சு மேலே வந்துட்டாரா? முதல்ல ஜெயிக்கணும், முதல்ல பிரச்சனை. எங்க இன்னைக்கு பாஸ்டர் நான் ஒரு காரியம் ஜோமன்னானா முதல்ல பிரச்சனாவை தான் வந்தது அப்படின்னா நீங்க அதை அடைய போறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன்னா எப்பவுமே தேவன் முதல்ல பிரச்சனையை கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் வெற்றி கொண்டு போவார். ஸோ இங்க இயேசு கிறிஸ்து வரணும்னா முதல்ல யோவான் வரணும். அப்போ தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷன் யோவான். நீங்களாம் சொல்லுவீங்க இயேசு கிறிஸ்து தேவனால் அவருக்கு முன்னாடியே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யோவான். யோவான் வழி தவறியோ வேற விதமாவோ போயிருந்தா இயேசு கிறிஸ்து யாரும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவரை கை காட்டக்கூடிய ஒரே ஆள் யாரு? யோவான் மட்டும்தான். அவர் ஊழியத்துக்கு வராருன்னு கை காட்டக்கூடிய ஒரே ஆள் யோவான். அவரை காட்டி கொடுக்க போற ஒரே ஆள் யூதாஸ். இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் தேவனோட வாழ்க்கையில முக்கியமான ரோல். நீங்க நினைச்சு பாருங்களேன், யூதாஸ் அன்னைக்கு கை காட்டலன்னா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? உலகம் இன்னும் பாவத்தில் இருந்திருக்குமா இல்லையா? சொல்லுங்க. யூதாஸ் இல்ல நான் ஆண்டவரை மறுதளிக்க மாட்டேன் அப்படின்ட்டா ஆண்டவர் நல்லது செஞ்சுட்டு போயிருப்பாருன்னு வைங்க, பாவம் அப்படியே இருந்திருக்கும். அவனை கை காட்ட வைத்ததும் தேவன் தான். இங்க இவன் என் நேசகுமாரன், இவன்ட்ட நீ ஞானஸ்தானம் எடுக்கணும்னு முன்னாடியே அனுப்புனதும் தேவன் தான். அல்லேலூயா. So John plays an important role. He is a God sent man. ஆண்டவர் அனுப்பி வந்த மனுஷன் John the Baptist. எல்லாருக்கும் மனம் திரும்புதல், எல்லாரும் டாக்ஸ் ரோமன் பிரச்சனையில இருக்கிறவங்கள்ட்ட மனம் திரும்புதலை பேசி ஞானஸ்தானம் கொடுத்து தேவனிடம் சேர்த்த மனிதன் யோவான். இப்போ யோவான் அரெஸ்ட் பண்ணி ஏரோதோட சிறைகள்ல இருக்காரு. ஏன்னா ரொம்ப வயலண்டா போக ஆரம்பிச்சிட்டாரு. He speaks very violently. நீங்க நினைக்கிற மாதிரி யோவான் கிறிஸ்தருக்குள் பிரியமானவர்களே ஞானஸ்தானம் எடுத்தால் நீங்கள் தேவனுடைய ஆலயத்திலாம் பேச மாட்டார் யோவான். வெட்டோன்னு துண்டு தான் யோவான்ட்ட. இந்த பசப்புற வேலையெல்லாம் இருக்காது. ஹலோ, முடிந்தால் பாருங்கள், முடியவில்லை என்றால் போங்கள், வரினா வாடா, இல்லைன்னா நீ நாசமா போயிருவன்றாரு. அப்படிப்பட்ட ஆளுங்க. நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? சர்ச் டவுன் த ஹிஸ்டரி. He is a violent man. He is a rugged man. அவருடைய சாப்பாடு என்னங்க? வெட்டி கிளிகளும் காட்டு தேன். ஹலோ, வெட்டு கிளிகளும் காட்டு தேனும் திங்கிற ஆள் கிறிஸ்தருக்குள் பிரியமானவரே நான் பேசுவாரு, ஏறிட்டு மிதிக்க தான் செய்வாரு. அப்படி வயலண்ட் மேன். அந்த மனுஷனை யாராலையும் நிறுத்தவே முடியாது. பெரிய பெரிய அரசர்கள் இருக்கிற கோர்ட்டுக்குள்ள போய் நீலாம் உருப்படவே மாட்டேன்னு சொல்ற ஆளு. அப்படி சொன்ன இடத்துல அரெஸ்ட் பண்ணிட்டானுங்க. ஏன்னா அவர் பப்ளிக்ல ஒரு நியூசன்ஸை கிரியேட் பண்ணிட்டே இருக்காரு. ஹலோ, என்னைக்கு நீங்க உண்மையை வெளியே கொண்டு வரீங்களோ பப்ளிக்கோ கவர்மெண்ட்டுக்கோ பிடிக்காது. ஏன்னா நீங்கள்லாம் அடிமையா இருக்கணும்ன்றது அவங்களுடைய திட்டம். ஹலோ, ஸோ இதுதான் நீங்க என்னைக்கு உண்மையை பேசுறீங்களோ the public doesn't want it, not the rulers, not the synagogues, not the government, because they want you to be slaved under them so that you listen to them always. என்ன நடந்தாலும் நீங்க அவங்களுக்கு ஆமா இதை நான் ஒத்துக்கிறேன், ஆமா வியாதி வருதுன்னு கேள்வி கேட்கிறவங்க பிடிக்கவே பிடிக்காது. ஏன் இது இப்படி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ இவங்களுக்குலாம் அந்த செட்டப் வேணும். அந்த இடத்துல யோவான் பூந்து நீலாம் நல்ல ராஜாவே கிடையாதுடா, உனக்குலாம் அழிவு வந்துடும் அப்படின்னும் போது அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏரோது அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாப்ல. இப்போ யோவான் உள்ள இருக்காரு. உள்ள இருக்கிறவர் என்ன பண்ணியிருக்கணும்? தேவன் நம்மை காப்பாற்றுவார். ஆமாவா இல்லையா? பவுல் சீலா பாடின மாதிரி பாடி இருக்கணுமா இல்லையா? என்னங்க, பவுல்கிட்ட இயேசு கிறிஸ்து தான் தோண்டி பேசினாரு. யோவானெல்லாம் தேவனே அனுப்பின ஆளு. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? ஜெயில ஒட்டச்சிட்டில் வெளியில வந்திருக்கணும். பாட்டை பாடி எரிகோவை உடச்சி வந்த மாதிரி உடச்சி வந்திருக்கணும். யோவான் தன்னுடைய 2 சீஷர்கள் அனுப்பி இயேசு கிறிஸ்துட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். நான் நினைச்சேன் சரி எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும், எனக்கு எப்போ யார் என்னைய கூட்டு போவா, இப்படி ஏதாவது கேட்பாருன்னு நான் நினைச்சேன். அவர் அனுப்பி கேட்டது, வருகிறவர் நீர்தானா இல்லை வேறொருவரை
நாங்கள் எதிர்பார்க்க வேண்டுமா? எப்படி யோவானால இப்படி ஒரு கேள்வி கேட்க முடிஞ்சது? ஹலோ, யோவானுங்க தேவனுக்கு இயேசு கிறிஸ்துக்கு வழிகாட்ட வந்தவர், இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர், எல்லா மக்கள் முன்னாடி இவர் தான் தேவனுடைய குமாரன் என்று சொன்னவர், சத்தமிட்டு இவர் தான் பாவத்தை சுத்திகரிக்க வந்த தேவ ஆட்டுக்குட்டின்னு மென்ஷன் பண்ணவர் யோவான். அதே யோவான் வாயிலிருந்து வருகிறவர் நீர்தானா, இல்லை நாங்கள் வேற ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா? என்னுடைய கேள்வி என்னன்னா, என்ன நிலையில இருந்திருந்தா யோவானுக்கு இந்த கேள்வி வந்திருக்கணும்? எதை மனசுல வச்சுட்டு யோவான் இந்த கேள்வி கேட்டிருக்கணும்? அதை நம்ம பத்தி கொஞ்சம் பேசுவோம், வில் டிஸ்கஸ். என்ன மனநிலைமையில இருந்திருந்தா யோவான் இப்படி ஒரு கேள்வியை கேட்டாரு? இல்ல ஜெயில இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு அவர் அதெல்லாம் கவலைப்பட மாட்டார் அப்படின்னா, தான் மனசுல என்ன இருந்ததுன்றத இப்படி ஒரு கேள்வியா கேட்டார். ஹலோ, சரி, யூதர்கள் ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனையில இருந்தாங்க. என்ன? டாக்ஸ். முதல்ல ரோம், ரெண்டாவது டாக்ஸ். ஆமாவா இல்லையா? இது ரெண்டும் இருக்கும்போது அவங்க அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அப்ப அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இத்தனை வருஷமா வரலாற்றில் என்ன நடந்திருக்கு? இஸ்ரேலை விட்டு மோசே வெளியில கொண்டு வந்தாரு, யோசுவா நம்மளை வழி நடத்தினாரு. அது மாதிரி ரோமுடைய பேரரசுல இருந்தும் அவங்களுடைய டாக்ஸ் பிரச்சனையில இருந்தும் நம்மளை வழி நடத்துறதுக்கு ஒரு மீட்பர் வரணும். ஆமாவா இல்லையா? வந்து நம்மளை போராடி வெளியில கூட்டு போகணும். இது அவங்களுடைய மைண்ட் செட். போராடி வெளியில கூட்டு போகணும். இப்போ இயேசு கிறிஸ்து அந்த லிஸ்ட்ல கன்சிடர் பண்ணிட்டானுங்க. ஏன்னா இவர் ரொம்ப அற்புதம் செய்யறதும் பயங்கரமா பேசவும் செஞ்சோடனே ஞானமா, யூத மக்கள்லே ஞானமா பேசக்கூடிய ஒரே ஆள் இயேசு கிறிஸ்து தான். ஒரு இடத்துல கேட்பானுங்க, இவர் அந்த மரியாளுக்கு பிறந்தவர் தானே, கூட உள்ள சகோதரர்களோட இவருக்கே இன்னும் ஞானம் ஜாஸ்தி இருக்குன்னு கேட்பாங்க. ஹலோ, கேட்பாங்க. அப்படிப்பட்ட லிஸ்ட்ல இப்போ இயேசு கிறிஸ்தியும் சேர்த்துட்டாங்க. இப்போ யோவான் ஸ்பிரிச்சுவலா இருக்காரு, இவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதே போல யோவான் எதிர்பார்க்கிறாரு. ஹலோ, சரி, யோவானுக்கு மனசுல என்ன இருந்திருந்தா இந்த கேள்வி வந்திருக்கும் நான் சொல்றேன். யோவான் இயேசு கிறிஸ்து ஒரு குதிரையில வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டு ரோம்க்கு எதிராக மக்களை பேசி, என்னன்னா உங்கள் கத்திகளையும் ஈட்டிகளையும் கொண்டு வாருங்கள், நாளை நாம் ரோமை எதிர்த்து போராடுகிறோம், ரோமை எதிர்த்து போர் தொடுப்போம், நாம் அவர்களை எதிர்த்து நிற்போம், ஏரோதை மண்ணுக்கு மண்ணோடு சாய்த்து விடுவோம், இப்படிலாம் பேசணும்னு யோவான் மனசுல. ஆண்டவர் அதுக்கு தான் வராரு, ரோம்கிட்ட இருந்து நம்மளை விடுதலை தர வராரு, வரி பிரச்சனையிலிருந்து நம்ம மக்களை விடுவிக்க வராரு, நம்மளுடைய நாட்டை, இஸ்ரேல் நாட்டை எல்லா நாடுகளோடையும் சிறப்பா வைக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வராருன்றது யோவான் மனசுல இருந்ததுனால இந்த கேள்வி அவர் கேட்கிறார். இது எல்லாம் யோவானுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஆனா இயேசு கிறிஸ்து என்னங்க பண்ணாரு? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? பாவிகளோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார், வேசிகளோட பேசி அவங்களுக்கு சுகமளிச்சிட்டு இருந்தார், குஷ்டரோகம் உள்ளவனை தொட்டுக்கிட்டு இருந்தார், சரியாவு கால் ஒரு மாதிரி இருக்கிறவனை சரி பண்ணி அனுப்புனார், செத்தவனை உயிரோடு எழுப்பிட்டு இருந்தார். மக்கள் எல்லாம் எதிர்பார்த்தது மிகப்பெரிய ஒரு ஆள் வந்து இவங்களெல்லாம் விடுதலை செய்வாங்க, பார்வோனை எய்த்து நின்ன மாதிரி அகஸ்டஸ் சீசரை எய்த்து ஒருத்தர் போரிடுவார்னு எதிர்பார்த்து வந்தாங்க. ஆனா வந்தவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இவங்களுக்கெல்லாம் சுகம் தரதும், பாவிகளோட சாப்பிட்றதும், ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு மக்களுக்கு உவமைகள்ல கதை சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க. நீங்களும் நானும் யோவான் மாதிரி இயேசுக்கு வழிவகுக்க வந்திருந்தா என்ன பண்ணிருப்போம்? நீங்களும் நானும் யோவான் இடத்துல இருந்து நம்மளோட எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் இருந்திருந்தா, இப்ப இயேசு கிறிஸ்துவ நீங்க பாக்குறீங்க இந்த எதிர்பார்ப்புகளோட அவர் இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்காரு. என்ன கேள்வி நீங்க எல்லாம் கேட்பீங்க? நீங்க எங்களை ரட்சிக்க வருவீங்கன்னு நினைச்சா நீங்க என்ன விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்பீங்களா இல்லையா? கேட்பீங்களா இல்லையாங்க? சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு கல்யாண வீடுன்னு வச்சுக்கலாம். கல்யாண வீட்டில் ஒருத்தட்ட ஒரு வேலையை ஒப்படைக்கிறீங்க. ஹலோ, இதை போய் நீங்கள் முடிச்சுட்டு வந்துருங்க மார்க்கெட்லன்னு. அவர் அதை செய்யாமல் குழந்தைங்களோட விளாண்டுட்டு வந்து இல்லை நான் வாங்கலை அப்படின்னாருனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தால்சா சட்டியில் தள்ளி கிண்டிடுவீங்க. ஆமாவா இல்லையா? வெந்து நூலாக போட்டோம்
இவெல்லாம் உயிரோடு இருந்து என்னதுக்கு? உடனே ஸ்திரீகள் கேட்குற கேள்வி, நீலாம் கல்யாணம் பண்ணி எப்படி குடும்பம் நடத்துவ? என்ன போய் காய்கறி வாங்கிட்டு வராது அதுக்கு? பண்ணீங்களா இல்லையா? கேள்வி கேட்பீங்களா இல்லையா? அது மாதிரி இங்கே யோவான் எதிர்பார்த்து இவர் நம்மளெல்லாம் விடுதலை செஞ்சிருவாரு, இவர் தான் அப்படின்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் இவர் 18 வருஷம் காணாம போயிட்டாரு. காணாம போயிட்டு வந்து ஒரு 3.5 வருஷத்துல சும்மா 3.5 வருஷம் என்ன பண்ணணும்? அதான் தேவனுடைய ஆளுன்னு சொல்லியாச்சு, உடனே இறங்கி வேலையை ஆரம்பிக்கணுமா இல்லையா? தடபுடலா படைகளை திரட்டணும், மக்களை சேர்க்கணும், உடனே போருக்குள்ள போகணும். இவர் என்னன்னா அவர்களுக்குள்ளதை அவருக்கே செலுத்துங்கள்ன்றார், ரோமர்களுக்குள்ளதை ரோமுக்கே செலுத்துங்கள், வரி செலுத்துங்க அப்படின்றார். ஹலோ, இங்க அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தான் இவங்க ஜோம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவர் பாட்டுக்கு வந்து சீசருக்குள்ளதை சீசருக்கு கொடுத்துருங்க, தேவனுக்குள்ளதை தேவன்கிட்ட கொடுங்க அப்படின்னு ரொம்ப லத்தாச்சிக்கா பேசிக்கிட்டு இருக்காரு. கோவம் வருமா வராதா? யோவான் உடனே கோவப்பட்டு, யோவானுக்கு வந்து குழப்பம் ஆயிடுச்சு. ஒருவேளை நம்ம தவறு பண்ணிட்டோமோ, மாம்சத்துல வேற ஒருத்தருக்கு பதிலாக இவர் தான் மனுஷகுமாரன்னு சொல்லிட்டோமோ, தேவகுமாரன்னு சொல்லிட்டோமோ, நம்ம மேல தவறு இருக்கோ அப்படின்னு குழம்பி போய் 2 பேரை அனுப்பி கேட்கிறாரு, வருகிறவர் நீர் தானா இல்ல வேற ஒருத்தரை? என்னுடைய கேள்வி என்னன்னா, எப்படி யோவானால இப்படி ஒரு கேள்வி கேட்க முடியும்? ஹலோ, நான் சுருக்கமா சொல்லிடுறேன். அவரு இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்த்தாரு, வந்து விடுதலை செய்யணும் அதெல்லாம். ஆனா இவர் தேவன்கிட்ட இருந்து வந்த ஆளாச்சே, ஆமாவா இல்லையா? இயேசு கிறிஸ்து குதிரையில வரணும், ரோமர்கள்ட்ட இருந்து அவரை விடுதலை செய்யணும், தான் நாட்டை பெருசாக்கணும், தான் இனத்தை பெருசாக்கணும்னு யோவான் எதிர்பார்க்கிறாரு. எப்படி இதை யோவான் செய்ய முடியும்? சரி, என்னுடைய இன்னொரு கேள்வி, யோவான்ட்ட பைபிளே இல்லாம இந்த கேள்வி வந்தது. ஹலோ, யோவான் பைபிள் படிச்சிருக்காரா? ஜான் த பேப்டிஸ்ட் யோவான் பைபிள் படிச்சதில்லை, அவருக்கு இந்த கேள்வி வந்தது. சரி, ஒரு குழப்பத்தில் இருந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் இதை திரும்ப 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 வாசிச்சோம். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? தேவன் வானத்திலிருந்து இறங்கி வெள்ள குதிரையில் வந்து மற்ற ஜனத்தாரை அழித்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை மட்டும் அவர் காப்பாத்தி இந்த ஜனத்தை பெருக பண்ணுவார் நினைக்கிறீங்களே, அப்போ உங்களுக்கும் யோவானுக்கும் என்ன வித்தியாசம்? Spot the difference between you and John the Baptist. உங்களுக்கும் யோவான் ஸ்நானகனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் சுட்டிக்காட்டுங்கள். ஹலோ, இப்போ நான் யாரையாவது கல் எடுத்து அடிச்சேன்னா ஏன் முறைச்சு பார்க்குறீங்க? ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங் questions. உங்களுக்கும் யோவானுக்கும் உள்ள வித்தியாசத்தை சுட்டிக்காட்டுங்க. யோவான் என்ன எதிர்பார்த்தாரோ அதே தானே நீங்களும் கேட்குறீங்க. இன்னைக்கு தேவன் ஒரு நாள் வருவார், கிறிஸ்தவர்களை மட்டும் எடுத்துக்கொள்வார், மற்ற ஜனத்தாரையும் விக்கிரகங்களையும் அழித்து விடுவார், நம் ஜனத்தை மட்டும் பரலோகத்துக்கு கொண்டு போய் விடுவார்னா உங்களுக்கும் யோவானுக்கும் என்ன வித்தியாசம்? இன்னைக்கு நீங்க சொல்றீங்க நாங்கள் உயிருள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம், பைபிள்லாம் படிக்கிறோம், இதுதான் உண்மையுள்ள வார்த்தைகள் அப்படின்னு. ஆனா அன்னைக்கு பரிசேயர்கள் எதிர்பார்த்து 10 கட்டளைகளை, இன்னும் உங்களுக்கு யார் பரிசேயர்கள் தவறுன்னு சொல்லி கொடுத்தா? ஹலோ, பைபிள் அவன் கேள்வி கேட்டதுனால தவறாயிருவானா? இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவன் கேள்வி கேட்டதுனால நீங்க எல்லாருமே பரிசேயர்லாம் வில்லன் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஹலோ, அவன் வில்லன் கிடையாது. பிதாவானவர் கொடுத்த 10 கட்டளைகள், மோசே சொல்லி கொடுத்த 10 காரியங்களை அப்படியே கடைபிடிச்ச பக்கா கிறிஸ்டியன்ஸ் அவனுங்க தான். ஒத்துக்கிறீங்களா? அவங்க எப்படி வில்லன் ஆவானுங்க? சரி, பரிசேயன் அப்படி சொல்லிட்டீங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் இதுல ஒரு 2-3 வசனத்தை ஆழமே புரியாம வாசிட்டு இதுதான் 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 இருக்கோமே, அப்போ பரிசேயனுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? பரிசேயர்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? யூ டூ த சேம் as well. நீங்களும் அதே காரியம் தானே பண்றீங்க. சரி, பரிசேயன்லாம் விட்டுரும், அவனோடலாம் கம்பேர் பண்ணாதீங்க பாஸ்டர். சரி, உங்களுக்கும் சந்தேகப்பட்ட யோவானுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. ஹலோ, வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் ஜான்? ஏன்னா நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? தேவன் அன்பாய் இருக்கிறார்னா இல்ல தேவன் ஒரு நாள் வந்து நியாயம் தீர்ப்பார், ஒரு பெரிய சோஃபால உட்காந்து நியாயம் தீர்ப்பார் நம்ம கடவுளை எதிர்பார்ப்போம். உடனே கடவுள் சரி நீங்க எதிர்பார்க்குற மாதிரி நான் நியாயம் தீர்க்கிறேன்னா இல்ல தேவன் அன்பாய் இருங்க அப்படின்னா, யூ வாண்ட் காட் டு பி இன் யோர் இமேஜ், யூ டோன்ட் வாண்ட் டு பி இன் திஸ் இமேஜ்.
நீங்க எல்லாரும் உங்களுக்கு ஏத்த மாதிரி கடவுள் வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கடவுள் பிள்ளையே கிடையாது. நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி கடவுள் இருக்கணும்னு நினைக்கிறது பெருசா, இல்ல கடவுள் நினைக்கிற மாதிரி நான் இருக்கணும்ன்றது பெருசா? கடவுள் சொன்னா உங்களுக்கு பிடிக்காதுல்ல, பிதாவானவர் நான் சொல்றேன். பிதாவானவர் நீங்க நினைக்கிறபடி இருக்கணும்ன்றது பெருசா, இல்ல பிதாவானவர் நினைக்கிறபடி அவருடைய சாயலா நான் இருக்கணும்ன்றது பெருசா? சொல்லுங்க. பிதாவானவர் சாயல்ல நான் இருக்கணும்ன்றது தானே பெருசு. ஆனா இன்னைக்கு நீங்களும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தேவன் அன்பா இருக்கிறார்னா இல்ல, ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார். ஒரு பிரதர்லாம் போடுறாரு, do not speak blessings in church because the one who is coming will judge. Yes, of course, but he speaks compassionate and love more than judgment. ஒரு பிரதர் போட்டிருக்காரு ஸ்டேட்டஸ்ல, சபைகள்ல ஆசீர்வாதம் மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, தேவன் வருகிறார் நியாயம் தீர்க்க. நீங்க சொல்றது சரிதான், ஆனா வேதத்துல நியாய தீர்ப்போட அன்பை பத்தி தான் நிறைய இடத்துல பேசப்பட்டிருக்கே, விசுவாசத்தை பத்தி பேசப்பட்டிருக்கே, நியாய தீர்ப்பை நிறைய பேசலையே ஆண்டவர். ஹலோ, சரி, நீங்க எல்லாரும் உடனே தேவன் நியாயம் தீர்க்கிற தேவன், தேவன் நியாயம் தீர்க்கிற தேவன், தேவன் உடனே நான் நியாயம் தீர்க்கிறேன், நான் வரேன், உங்களெல்லாம் நியாயம் தீர்க்க வரேன்னா, இல்ல தேவன் அன்பா இருந்தாதான் அவர் தேவன். அன்பா இல்லைன்னா அவர் தேவன் கிடையாதுங்க. எப்படிங்க நம்ம மக்களே வெறுத்து அவர் எப்படிங்க தேவன்னா? So you want God to be in what you want to be. நீங்க எல்லாரும் உங்க சௌரியத்துக்கு ஏற்ப கடவுள் இருக்கணும்னா, தேவன் இருக்கணும், பிதாவானவர் இருக்கணும், இயேசு கிறிஸ்து இருக்கணும்னா, you are not a true Christian. ஹலோ, சரி வாங்க வசனம் வாசிப்போம். மத்தேயு 11, 18, 19 திரும்ப வாசிங்க பார்ப்போம். எப்படியெனில் யோவான் போஜனமானம் பண்ணாதவனாய் வந்தான். போஜனமானம் பண்ணாதவனாய் வந்தான். போஜனமானம் புரியுதா உங்களுக்கு? போஜனமானம் பண்ணாதவனாய் வந்தான். அடுத்து அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். அவன் பிசாசு பிடித்திருக்கிறவர்கள் என்று சொன்னார்கள். ஓகே, போஜனமானம் பண்ணாமல் வந்தவனா பிசாசு பிடிச்சிருக்கணும். ஓகே, அடுத்து மனுஷகுமாரன். இங்க ஏங்க தேவகுமாரன் போடல? இயேசு கிறிஸ்து தன்னையவே மனுஷகுமாரன் மென்ஷன் பண்றாரு இந்த இடத்துல. ஓகே, மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். போஜனம் பானம் பண்ணாமல் வந்தவனை பிசாசு பிடிச்சவன்றானுங்க. போஜனம் பானம் பண்ணவன ஆயக்காரருக்கும் மதுபானருக்கும் சிநேகிதர் என்றார்கள். அப்போ எப்படிதாண்டா உங்களுக்கு கடவுள் வேணும்? வாட்ஸ் ரியலி யுவர் ப்ராப்ளம்? If someone comes very holy, you are questioning him. If he has not done any sin, he will not know me. Okay, if he has come with a sin, you will say he must be holy to be a God. What's really your problem? ஹலோ, போஜனமானம் பண்ணாமல் வந்தவன் பாவி, பண்ணிட்டு வந்தவனும் பாவினா தேவன் எப்படி இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? மக்கள் எல்லாரும் இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்துட்டாங்கன்னா, இந்த வேதத்தை தனக்கேத்தபடி கன்வின்ஸ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரிந்த மனுஷர் ஒருத்தர், வேதத்துல பல வருஷம் ஊறிய மனுஷர், கடன் வாங்க கூடாதுன்னு இருக்கு, ஆனா கடன் வாங்கிட்டு இதுவும் ஆண்டவர் செயல்தான் சொன்னா, அப்போ இந்த வார்த்தைக்கு என்ன மதிப்பு? ஆன்சர் மீ. நீங்க வேதம் வாசிக்கிறவங்க தானே? ஆன்சர் மீ, டெல் மீ, என்ன மதிப்பு? அப்போ நம்ம வேதத்தை சும்மா ஒரு ப்ரூஃபுக்காக கிறிஸ்தவன் காட்டுறதுக்காக வச்சிருக்கோமே தவிர, நமக்கு ஏத்தபடி இயேசு கிறிஸ்துவும் நமக்கு ஏத்தபடி பிதாவானவரையும் மாத்தினா, what kind of use is this to read this Bible every day? இதை டெய்லி வாசிக்கிறதுக்கு என்ன பயன்? வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு முயல் சாப்பிடக்கூடாதுன்னு. ஆமாவா இல்லையா? எஸ்தரமா படிச்சதுனால உங்களுக்கு தெரியுது முயல் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா எனக்கு தெரிந்த ஒரு மனுஷர் தன்னுடைய நண்பர் முயல் கறி கொடுத்ததுனால இல்ல முயல் சாப்பிடலாம், தேவன் அதெல்லாம் சோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுவார். So you convince yourself, you compromise yourself for the word. வார்த்தை என்ன வேளான்னு இருக்கட்டும், என்னுடைய சௌரியத்துக்கு ஏற்றபடி நான் வார்த்தையை மாத்திக்கிறேன்னா, then why do you need Bible? Throw it away. தூக்கி போட்டுருங்க. உங்களுக்கு ஏற்றபடி ஒரு காரியம் நீங்க உருவாக்கணும்னா why do you need this? தேவையில்லையா உங்களுக்கு? போஜனம் பானம் பண்றவனும் பிரச்சனை, பண்ணாதவனும் பிரச்சனைனா என்னதான் உங்களுக்கு பிரச்சனை?
நீங்க கேட்கிற இந்த இந்த இவ்வளோ பெரிய உலகத்துல உங்களுக்கு எத்தனை பிளானட்ஸ் இருக்குன்னு தெரியுமா? இந்த யூனிவர்ஸ்ல ஹலோ, கோடி கோடி கணக்கான அவர் நட்சத்திரங்களை நாமமிட்டு கூப்பிடுகிறாருன்னு இருக்கு. He calls the stars by name. அப்படி இருக்க தேவன்ட்ட இவ்வளோண்டு மண்ணால செய்யப்பட்ட இந்த உடல்ல இருக்க நீங்க இப்படிதான் இருக்கணும்னு கேட்பீங்களா? இல்ல நீங்க இருக்கிறபடி என்னைய நீங்க மாத்துங்கன்னு கேட்பீங்களா? வாட்ஸ் ரியல் யுவர் ப்ராப்ளம்? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு தீங்குனா அதுக்கு ஏத்த வசனம் வச்சிருப்போம் நம்ம, இந்த செட் ஆஃப் வசனம். ஆனா மற்றவங்களுக்கு ஒன்னா 10 கட்டளைகள், தேவன் பேசிய வார்த்தைகள், உனக்கு சாவு, உனக்கு மரணம். அப்படியா? சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்க எல்லாரும் ஒரு ஹிந்து ஃபேமிலிக்கோ ஒரு முஸ்லீம் ஃபேமிலிக்கோ என்ன சொல்லுவீங்க? அவங்க ஏதாவது செய்வன வச்சிருக்குன்னு சொன்னா, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதும் இல்லை. கவலைப்படாதீங்க சிஸ்டர், தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார், ஒன்றும் செயல்படாதுன்றீங்க. ஆனா அதே உங்க வீட்டுல ஒரு எலுமிச்சை பழத்தை உருட்டி விட்டா உங்களுக்கு ஏன் கொலை நடுங்குது? சொல்ல வேண்டியதானே, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, எடுத்து ஒரு லைம் ஜூஸ் போட்டு குடிக்க வேண்டியதானே? அப்போ மட்டும் ஏன் 8 பாஸ்டருக்கு ஃபோன் அடிச்சு எல்ஐசி போட்டுருங்க, ஜெபிங்க, வீட்டுக்குள்ள ஒரே அசுத்தாவியா இருக்கு. ஏன்? அப்ப மத்தவனுக்கு வந்தா ரத்தம், உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவனுக்குனா தக்காளி சட்னியா? நல்லா இருக்கு கதை. உங்களுக்குனா பைபிள், மற்றவனுக்குனா பைபிள், உங்களுக்குனா நான் சொல்றதுதான் பைபிள். அப்படியா? வெரி குட், வெரி குட். இன்னைக்கு ஒருத்தர் காய்ச்சல்ல இருக்கார் அப்படின்னா அவருடைய தலைமையினால் சுகமான சொல்லுங்க பிரதர்ன்றீங்களே, உங்களுக்கு காய்ச்சல் வந்தா மட்டும் நீங்க ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? ஏன்னா மற்றவங்களுக்கு பைபிள், மற்றவங்களுக்கு இது சட்டம், நமக்கு கிடையாது பாஸ்டர். அப்புறம் ஏன் இதை கையில வச்சிருக்கீங்க? இதை வச்சு என்ன பயன் நான் கேட்கிறேன். First you have to follow, then tell others to follow. நீங்க கடன் வாங்காம இருந்து காட்டுங்க. நான் காட்டிட்டு இருக்கேன், இனிமேலும் காட்டுவேன். செய்யப்பட்டது ஏன் தப்பு இல்லை, சரி செஞ்சுட்டு இருக்கேன். வாங்கக்கூடாத பேச்சுக்கெல்லாம் நான் வாங்கிட்டு இருக்கேன். I am making it right and I will stand by it. You prove that you won't be like the person or the people who are in this world. உங்களுக்கு அப்போ புறஜாதிக்கு என்னங்க வித்தியாசம்? ரொம்ப சீப்பா இருக்கு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ரொம்ப அஃபண்ட் ஆயிடாதீங்க. என்ன பாஸ்டர் இப்படி பேசுறீங்களேன்னு. ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். தோமா மாதிரி எனக்கு நிறைய கேள்வி இருக்கு. ஹிந்துஸ்ல சங்கு ஊதுவாங்க, ஆமாவா இல்லையா? ஒரு கடல் சங்கு எடுத்து ஊன்னு ஊதுவாங்கல்ல, அது தப்பு, அது அசுத்தாவி நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனா நீங்க எக்காலம் ஊதலாம், அது கரெக்டா? சொல்லுங்க. நீங்க எக்காலம் ஊதலாம், அவன் சங்கு ஊதக்கூடாதா? நியாயப்படி பார்த்தா நீங்க ஒரு மிருக ஜீவன் கொம்ப வெட்டி ஊதிக்கிட்டு இருக்கீங்க, அவன் மிருக ஜீவனே தொடாம கடல்ல இருந்து வரதை எடுத்து ஊதிக்கிட்டு இருக்கான். அப்ப இங்க யார் புண்ணியமா? சொல்லுங்க. சரி, இதெல்லாம் விட்டுரும். இன்னைக்கு ஹிந்து கோயில்கள்ல அந்த உடுக்க ஒண்ணு இருக்கும் தெரியுமா? இருக்குமா இல்லையா? அதெல்லாம் கேட்டாலே நம்ம ஜனத்துக்கு பரலோகம் அப்படி தெரியும், கண்கள்ல, சாதா கண்கள்லே தெரியும். எனக்கு ரொம்ப ஒரு ஆசை, நம்ம சர்ச்சு மக்கள் வீட்டுக்கெல்லாம் நைட்டு முக்காடு போட்டு இறங்கி அமைதியா உட்காந்து டுட்டுன் டுன் டுட்டுன் டுன்னு வாசிக்கணும். வாசிக்கும் போது சத்தம்லாம் கொடுக்கணும். எப்படி இருக்கும்? ஃபேண்டாஸ்டிக் மூவியா இருக்கும். அவ்வளவுதான், பாதி ஜனம் பரலோகம் போயிடும் பயத்துல. சரி, நான் என்ன சொல்றேன், கேள்விதான் கேட்கிறேன், நீ அஃபண்ட் ஆகாதீங்க. என் கேள்விக்கே சரியா இருந்தா பதில் சொல்லுங்க. அவன் கோயில்கள்ல டுட்டுன் டுன் டுட்டுன் டுன் வாசிச்சு ஆடுறது தப்புன்னா, நம்ம சபைகள்ல பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை அப்படின்னு ஆடுறீங்களே, அப்ப அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? பாயிண்ட் அவுட், பாயிண்ட் மீ. அவன் நம்ம என்னன்னு சொல்லிடுவோம், அவங்க அப்படி ஆடினா அசுத்தாவின்றோம். ஆனா நீங்க ஆடினா பரிசுத்தாவியா? எதை வச்சு சொல்றீங்க நீங்க பரிசுத்தாவி அவங்க அசுத்தாவின்னு? சொல்லுங்க, எதை வச்சு நீங்க சொல்றீங்க நீங்க பரிசுத்தாவியும் அவங்க அசுத்தாவியும்? எதை வைத்து குறிப்பிடுகிறீர்கள்? இன்னைக்கு கிறிஸ்டியன் சொசைட்டில இன்னும் மோசமா போயிடுச்சு. ஹலோ,
ஒரு இடத்துலலாம் பார்க்குறோம், ஒரு ஆள் பாக்ஸிங் பண்றாரு, பரிசுத்த ஆவி இறங்கி இப்படி. பரிசுத்த ஆவி பாக்ஸிங் பண்றாரா? நான் கேட்குறேன், பரிசுத்த ஆவி பாக்ஸிங் பண்றாரா? இன்னைக்கு ஒரு கிறிஸ்டியன்னு வெளியே சொல்லிக்கிற ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஏன்னா அவன் எடுத்து என்னடா இப்படி லூஸ் மாதிரி பண்றீங்களேன்னு வீடியோவோட காட்டுறான். ஹலோ, நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க பெர்சிக்யூஷன் ஃபார் காட் அப்படின்னா இதுதான். அதாவது நம்ம என்ன பண்ணாலும் மக்கள் நம்மளை ஓட்டுவாங்கல்ல, அதுதான் நம்ம தேவனுக்கு படுகிற பாடுன்னு கிடையாது. உண்மையை பேசும்போது உங்க ஜனமும் சரி புறஜாதியும் சரி எய்த்து நிக்குது பாருங்க, அதுதான் நீங்க தேவனுக்குன்னு படுகிற உண்மையான பாடை தவிர இது கிடையாது. உங்களுக்கு என்ன அவங்களுக்கும் அப்ப என்னங்க வித்தியாசம்? இன்னைக்கு நீங்க நான் உயிருள்ள வார்த்தையை பேசுன்றீங்க, நீங்களே அப்புறம் பயப்படுறீங்க. ஹலோ, நீங்களே ஏன் பயப்படுறீங்க? அப்போ ஒரு அம்மாட்ட நான் போய் சொல்றேன், கவலைப்படாதீங்கம்மா, யாக்கோபு அதெல்லாம் கொடுப்பா தம்பி அப்படின்ட்டாங்க. வசனத்தை நான் முடிக்க கூட இல்லை, தூக்கி படுப்பா அப்படின்ட்டாங்க. அப்போ இது எதுக்கு நீங்க படிச்சுக்கிட்டு, இதுக்கு சண்டே சர்ச்சு வந்துக்கிட்டு இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம்னு சொல்லிக்கிட்டு, இயேசு கிறிஸ்து பேசினதை எத்தனை பேர் நம்புறீங்க? உண்மையுள்ள வார்த்தைகள்னு நம்புறீங்க? தேவன் பேசின வார்த்தைகள் எத்தனை பேர் உண்மைன்னு நம்புறீங்க? நம்புறீங்க, அப்புறம் ஏன் பின்பற்ற மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் போறது அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் ஓரம் கட்டிடும். இன்னைக்கு வேதத்துல கொடுத்துருக்கு, எப்படி ஜெபம் பண்ணணும்னு கொடுத்துருக்கு, அதை கூட உங்களால பின்பற்ற முடியல. ஈவன் ஸ்மாலஸ்ட் செகண்ட் கொரிந்தியன்ஸ், செகண்ட் தெசலோனியன்ஸ்ல இருக்கு, 2 தெசலோனிக்கர் கடைசியில இருக்கு. எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், கவலைப்படாமல் ஜெபியுங்கள், விண்ணப்பித்துக் கொண்டே இருங்கள், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். பிலிப்பியர்ல இருக்கு, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ நற்கீர்த்தி எதுவோ அதையே சிந்தித்துக் கொண்டு இருங்கள். உங்களால் அந்த சின்ன காரியம் கூட பண்ண முடியலனா வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் அதர் பீப்புள்? இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, பாஸ்டர் அவங்க செய்தது அசுத்தாவி, நம்ம பரிசுத்தாவின்னு. உங்களுக்கு ஒரு வசனம் நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் வாசிங்க. கலாத்தியர் 4:6-7 கொஞ்சம் வாசிங்க. கலாத்தியர் 4:5-7, ஐம் சாரி, கலாத்தியர் 4:5-7. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். It is in Galatians, right? கலாத்தியர், yes. ஓகே, இன்னும் ஒரே ஒரு வசனம் எனக்காக வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:5-11. கலாத்தியரை நான் முன்னாடி வாசிக்க சொல்லிட்டேன், சாரி. 1 Corinthians 12:5-11. 1 கொரிந்தியர் 12:5-11 வாசிங்க பார்ப்போம். தெள்ளந்தெளிவா உங்க பைபிள் எடுத்து அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறத ஒவ்வொரு வார்த்தையா கவனிச்சு வாசிங்க. ஏன்னா நான் சொல்ல போற வார்த்தைகள் நான் சொல்வதல்ல, உங்கள் வேதத்தில் உள்ளது. வாசிங்க பார்ப்போம். ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. ஓகே. கர்த்தர் ஒருவரே. கர்த்தர் ஒருவரே. ஓகே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. இங்க கிறிஸ்தவர்களை மட்டும் பேசணும்னா கர்த்தர் ஒருவரேன்னு முடிச்சிருக்கணும்ல. அங்க ஒரு வசனம் இருக்கு பாருங்க, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றிலும் செய்கிறவர் தேவன் ஒருவரே. அடுத்து ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம். 11 வரைக்கும் போதும், 11 வரைக்கும். ஓகே, எஸ். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க. இத்தனை நாளா நம்ம உண்மையான பொய்களை நம்பிட்டு இருந்திருக்கோம். ஹலோ, we have been believing on real lies. உண்மையான பொய்கள்,
வேதத்தை முழுசா ஆராய்ந்து அறியாம சும்மா கொடுக்கப்பட்டிருக்கத ஒரு மதமாக்கி மதத்துல ஒருத்தரை பெரிய ஆளாக்கி இன்னைக்கு இதுதான் நடந்தே தீரும், தேவன் வருகிறார், அப்படி நம்மளாம் கிறிஸ்டியானிட்டி அப்படின்றீங்கல்ல. இங்க எல்லாரும் வேதம் வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு நான் 5 நிமிஷம் டைம் தரேன். கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற வார்த்தைய, கிறிஸ்தவ மதம் அப்படின்ற வார்த்தைய உங்க வேதத்துல கண்டுபிடிச்சு சொல்லுங்க. Your time starts now. I'll give you 5 minutes. Find a word which says Christianity. கிறிஸ்தவ மதம் என்ற வார்த்தையை உங்க வேதத்தில் கண்டுபிடித்து சொல்லுங்கள். உங்களுக்கு நான் 5 நிமிடம் தருகிறேன். உங்கள் நொடிகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. Your time starts now. Go on. Those who are on YouTube, if you have your phone, cell phone, Android, laptop or something, search in Google for a word Christianity in Bible. கிறிஸ்தவ மதம் என்ற வார்த்தையை கண்டுபிடித்தால் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கமெண்டில் சொல்லுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளில், ஓகே கண்டுபிடிக்கலையா நீங்க? யூ வாண்ட் டைம்? ஓகே, டைம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வந்து சொல்லுங்க. அப்போஸ்தலர் நடபடிகளில் ஒரே ஒரு இடத்துல இவர்கள் எல்லாரும் அவருடைய சீஷர்கள் என்பதனால் இவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். அதாவது 12 சீஷர்களே இதுக்கு பேர் வைக்கல, பொதுமக்கள் கொடுத்த பெயர் இது. கிறிஸ்துவை பின்பற்றுவதனால் இவர்கள் கிறிஸ்தவர்கள். எனவே கிறிஸ்தவ மதம் என்று பவுலோ, யோவானோ, பேதுருவோ, ஊழியம் செய்த 70 பேரோ யாரும் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை நாம் ஒரு மதத்தை நாட்ட வேண்டும், நாம் ஒரு சபையை கட்ட வேண்டும், இவர்களை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எந்த இடத்திலையும் குறிப்பிடவில்லையே. எங்க குறிப்பிடப்பட்டிருக்கு? To the Bible scholars, I put the question before your table. There is not a single word which says you should follow Christianity. There is not a single word which says we must create a religion. There is not a single word which says we must be faithful to a religion. Find out and put it in the comment. Let me reply to you. Come on. There is not a word. ஒரு வார்த்தை கூட ஆதி முதல் அந்தம் வரை கிறிஸ்துவ மதம் என்ற வார்த்தையே இல்லையே உங்க வேதத்துல. அப்புறம் நீங்க எல்லாம் எங்க நீங்க பின்பற்றிட்டு இருக்கீங்க? இன்னைக்கெல்லாம் உங்களை யாராவது நீங்க யாருங்க, உங்க பேர் என்ன? என் பேரு இது, நான் கிறிஸ்துவை உடையவன்னு சொல்லணுமே தவிர நான் கிறிஸ்தவ மதம்னு நீங்க எங்கேயும் சொல்லக்கூடாது. அப்சல்யூட் மிஸ்டேக். பைபிளே இல்லாத ஒண்ணு நீங்க உருவாக்குறீங்கன்னா அப்புறம் எதுக்கு இந்த பைபிள் உங்களுக்கு? இல்ல நான் என் இஷ்டத்துக்கு தான் செய்வேன்னா பைபிளை தூக்கி போட்டுருங்க, வேண்டாங்க உங்களுக்கு. பைபிளே கொடுக்காத ஒரு வார்த்தையை இன்னைக்கு மதமாக்கி ஸ்மித் விகில்ஸ்வர்த்தோ பில்லி கிரஹாமோ இன்னைக்கு எல்லாரும் பின்தொடர்ந்து we have been following a real lies for years. எத்தனை வருஷமா உண்மையான பொய்களை இன்னும் பின்பற்ற. உங்களை மட்டும் நான் குறிப்பிடல, உங்களோட தீவிரமா இருந்தவன் நான் இந்த இதுல. உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், நான் ட்ரம்ஸ் மட்டும் தான் வாசிப்பேன். ஆனா இயேசு கிறிஸ்துனா நான் எங்க வேணாலும் போய் வெட்டுவேன், யாரை வேணாலும். அப்படி இருந்தேன் நான். அவருக்காக பெரிய இதை கொண்டு வந்துடணும், எல்லா விக்கிரகத்தையும் வெட்டிக்க வச்சிடணும், பாம்பு வச்சிடலாம் நினைச்சவன் நான். இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க அவர் இயேசு கிறிஸ்துவை எய்த்து பேசுறாரு, அவருக்கும் கிறிஸ்துவுக்கும் ஏதோ பிரச்சனை போல. ஐ லவ் கிரைஸ்ட் லைக் மை ஃபாதர். கிறிஸ்துவ ஒரு உயிரோட உள்ள என் தகப்பனை போல நான் நம்புறேன், நான் நேசிக்கிறேன். ஐ ஸ்டுட் ஃபார் ஹிம் லைக் எனிதிங். சின்ன வயசுல உங்களுக்கு சொல்றேனே, உங்களுக்கு தெரியாது இல்ல, இயேசு கிறிஸ்துக்காக நம்ம என்ன பண்றோம்? எல்லா கோயிலையும் பாம்பு வச்சு வெடிக்க வச்சிடணும், ஏன்னா நம்ம இது மட்டும்தான் இருக்கணும்னு சிந்திச்சவன் நான். எனக்கு இங்க இயேசு கிறிஸ்து இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லி எனக்கு எந்த பலனும் கிடையாது, யாரும் எனக்கு அவார்டும் கொடுக்க போறது கிடையாது. Tell me one word, just one word. நான் உங்கள்கிட்ட கேட்கறதெல்லாம் அந்த ஒரே ஒரு வார்த்தை தான். நம்மளாம் இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கோம் பிதாவானவர் வந்து சில புக்கெல்லாம் படிச்சுட்டு மேல எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காரு, அவருடைய அறை மிகவும் அமைதியாக இருக்கிறது, பிரகாசமாக இருக்கிறார், அவர் விரல்களையும் கால்களையும் மட்டும்தான் பார்த்தோம்னு நம்மளாம் நம்பிக்கிட்டு இருக்கோம். யார் சொன்னா உங்களுக்கு பிதாவானவருக்கு உருவம் இருக்குன்னு? யார் உங்களுக்கு சொன்னா? சொல்லுங்க சொல்லுங்க. பிதாவானவருக்கு உருவம் இருந்ததுன்னு யார் சொன்னா? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை பத்தி வேதத்துல இருக்கு, மற்ற ஸ்கிரிப்சர்ஸ்ல இல்ல, பகவத்கீதையிலும் இல்ல, குரான்லயும் இல்ல. ஆனா பிதாவானவரை பத்தி மற்ற இதுல இருக்கு, வேற வேற பேர்ல. எல்லா இடத்தையும் நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் ஒளியாக இருந்தார்னு மட்டும்தான் இருக்கு, உருவமே கிடையாதுங்க அவருக்கு. தென் வாட் மேக்ஸ் யூ திங்க் தட் he is sitting in a very big sofa? நம்மலாம் ஒரு நினைப்பு, அவர் ஒரு 2500 ரூபா சோஃபால வயசான
ஒரு தாடியை வச்சுக்கிட்டு இப்படி உக்காந்துருக்காரு. அப்போ பிதாவானவர் செத்து போயிடுவாரா வயசாயிட்டதுனால? உங்களுக்கு யார் சொன்னா அவருக்கு வயசாயிருச்சுன்னு? யார் சொன்னா? ஏன்னா அவர் அப்போயிலிருந்து இருக்கானா. அதனால நம்ம கணக்கு பண்ணி வயசான ஒரு வெள்ளை தாடியில நடக்க கூட முடியாத ஒரு ஆளை இப்படி ஒயிட் சோஃபால உட்கார வச்சிருக்கீங்க. மகனே, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அவர் கர்க்கத்துவம் நிறைந்தவர், மகிமையில் சிறந்தவர், நித்திய பிதா. ஏன் இன்னைக்கு எவ்வளோ எடை போட்டு வச்சிருக்கோம் நம்ம இன்னைக்கு? நான் ஏன்னா நமக்கு இஷ்டப்படி நமக்கு வேணும் இல்லைங்க. இப்போ இதில் பிள்ளைங்களை சாப்பாடு ஊட்டும் போது பயமுத்துவோம் பாருங்க. எப்பா, நீங்கள் விதைக்கிற விதை தான் உங்களை திருத்தினா சரி வந்துடும். பிள்ளைங்கள்லாம் ஊட்டும் போதே சாப்பிடலன்னா பிதாவானவர் உடனே கயிறு போட்டு தூக்கிட்டு போயிடுவார். பிதாவானவருக்கு எல்லா உலக வேலையும் விட்டுட்டு உங்கள் பிள்ளை சாப்பிடலன்னு கயிறு போட்டு தூக்குறது தான் அவர் வேலையா? இதில் நிறைய பேர் இன்னும் புண்ணியவான்கள்லாம் பூச்சாண்டி வந்து தூக்கிட்டு போயிடுவார். நீ பார்த்துக்கோ, பிதாவானவர் அப்படி செஞ்சிருவாருப்பா, அவர் சாண்டா கிளாஸ் மாதிரி ஒரு சுருக்கு பையில உங்களை வந்து தூக்கிட்டு போகிறது தான் அவருக்கு வேலையா? என்னங்க நீங்க? அவர் மகிமையில் சிறந்தவர். நான் சொல்றேனே, கொஞ்சம் கண்ணை மூடுங்க, கொஞ்சம் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி பிதாவானவர்ன்ற வார்த்தை மனசுக்குள்ள நினைங்க. உங்களால் அவரை உணர முடியும். கண்ணை மூடி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. உணர முடியுதா? ஆமென். ஹலோ, இன்னைக்கு நம்ம மதம் மட்டும்தான் பெருசு, நம்மளுடைய வார்த்தைகள் மட்டும்தான் பெருசுனா நமக்கும் பரிசேயர்களுக்கும் வித்தியாசமே இல்லையே. அவன் அதை தானே நினைச்சான், 10 கட்டளைகள் தான் பெருசு, நம்ம தான் சிறந்தவர்கள் அப்படின்னு நினைச்சானே. இன்னைக்கு நமக்கும் பரிசேயருக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லையே. நம்ம சண்டை போடக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து தேவன், அவர் உயிர் தெழுந்ததனால், சரி, உயிர் தெழுந்ததனால் அவரே ஒரே தேவன். ஏன் இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு ஏனோக்கோ எலியாவோ கடவுளா தெரியல, கர்த்தரா தெரியல? இயேசு கிறிஸ்து இறந்து உயிரோட எந்திரிச்சவரு, ஏனோக்கு அப்படியே தேவனோட போனவர். ஒத்துக்கிறீங்களா? எலியா எப்படிங்க போனாரு? ரதத்துல ஏறி. இயேசு கிறிஸ்து செஞ்சாரா? இயேசு கிறிஸ்துவோட சிறப்பான காரியம் பண்ணது எலியா. ரதத்தில் ஏறி அந்த மனுஷன் போனாருன்னு இருக்கு. ஆமாவா இல்லையா? அப்ப அவரெல்லாம் ஏன் நீங்க இன்னைக்கு பெரிய ஆளா நீங்க நான் எலியாவிடம் ஜோம் பண்ணிக்கிறேன், எலியாவேன்னு ஜோம் பண்றீங்களா? ஏங்க? நமக்கு ஒரே ஒரு பாயிண்ட், அவர் இறந்து உயிரோடு எந்திரிச்சிட்டாரு. 2வது, வானம் திறக்கப்பட்டு இவரே நேசகுமாரன் உண்மையில் சொன்னதுனால இவர் ஒருத்தர் தான் பாஸ்டர் அப்படின்னீங்கன்னா சங்கீதம் 2:7 வாசிங்க. பிதாவாகிய தேவன், உங்க பிதாவாகிய தேவன் உங்கள் இயேசு கிறிஸ்துவின் தகப்பன் ஆகிய தாவீதுக்கு சொன்ன வார்த்தையை நீங்களே வாசியுங்கள். சங்கீதம் 2:7 உங்க பிதாவாகிய தேவன் உங்க இயேசு கிறிஸ்துக்கு பிதாவான தாவீதை நோக்கி சொன்ன வார்த்தையை கொஞ்சம் வாசிங்க. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, கர்த்தர் தாவீதை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், தாவீதை நோக்கி நீர் என் குமாரன், இன்று நான் உண்மை ஜனிப்பித்தேன். இதுக்கும் வானம் திறக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க எனக்கு சொல்லுங்க பாப்போம். ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இயேசு கிறிஸ்துக்கு சொன்னதுக்கும் இதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஹலோ, வித்தியாசம் இருக்கா? இல்ல இல்ல. அப்ப நீங்க ஏன் தாவீதை வந்து போற்ற மாட்டேங்கிறீங்க? தாவீதுக்கு ஏன் இன்னைக்கு நீங்க பாட்டு எழுதலன்னு நான் கேட்கிறேன். தாவீதைய இயேசு கிறிஸ்துவோட பெரிய ஃபிகரா நீங்க கன்சிடர் பண்ணல. நீங்க உடனே சொல்லுவீங்க, இயேசு கிறிஸ்து அற்புத விதமா பிறந்தார் பாஸ்டர், ஆவியானவரால் பிறந்தார். சரி, மற்ற மதத்துல ஒரு கடவுள்லாம், அவங்க சொல்ற கடவுள்லாம் ஒளியினால பிறந்திருக்காருன்னு இருக்கே, அப்ப நம்மால் ஒண்ணுமே இல்லையா? ஹலோ, வாட் மேக்ஸ் யூ திங்க் தட் ஜீசஸ் இஸ் காட்? சரி, உங்களுக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம்னு சொல்றீங்கல்ல, உங்க பைபிள்ல திரும்ப நான் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். ஒரு இடத்துல காட், GOD, ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்குன்றதை எனக்கு மென்ஷன் பண்ணுங்க பாப்போம். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் காட், இல்லனா காட் ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கான்னு என்கிட்ட பார்த்து சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் LORD, லார்டுன்னு தான் இருக்கு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், லார்டு.
இங்கிலீஷ் ஹிஸ்டரி படிச்சிருக்கீங்களா? ஒவ்வொரு அரசனுக்கும் லார்ட் கல்லிங், லார்ட் வாஷிங்டன், லார்ட் மெக்மேத்யூ இப்படி தான் இருந்திருக்கே. மிக் ஆர்த்தர், லார்டுன்னு தான் வரும். லார்ட்னா மாஸ்டர்னு அர்த்தம். ஹலோ, லார்ட்னா ரபின்னு அர்த்தம். இயேசு எல்லா இடத்துலையும் ரபின்னு தான் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு இடத்துலையும் ஜிஓடின்னு கொடுக்கப்படலையே. அப்புறம் ஏன் நீங்கள்லாம் சண்டை போடுறீங்க? எனக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் பல வருஷ பகையா? நான் இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லைன்னு சொல்லி எனக்கு எதாவது கிடைக்க போதா? நோ. இயேசு கிறிஸ்து தான் வந்ததே ஒரு மதத்தை உருவாக்க இல்லை, நான் ஒரு கடவுள் நிரூபிக்க இல்லைன்னு கிட்டத்தட்ட 1 2 3 4 5 5 இடத்துல நிரூபிச்சிருக்காரு. வாசிப்போமா? லூக்கா 2:49 வாசிக்க பார்ப்போம். லூக்கா 2:49 உங்க வேதத்துல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு நீங்களே வாசிங்க. அதற்கு அவர் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? அதாவது என்ன சூழல்னா, மரியாள் தொலைச்சிட்டாங்க இயேசு கிறிஸ்துவ. தேடி கண்டுபிடிச்சோடனே எங்க போனீங்கன்னு கேட்டோடனே இயேசு கேட்கிறாரு, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். Don't you know that I am unto my father's business? Father, பிதாவின் வேலைகளை நோக்கி இருக்கிறேன் என்று நீங்கள் அறியவில்லையா? ஓகே, நெக்ஸ்ட் யோவான் 6:38, John 6:38, John 6:38. என் சித்தத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். Gentlemen, what's happening? இங்கே இயேசு கிறிஸ்து கடவுள்னா தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தி இருக்கணும்ல. ஹலோ, என் சித்தத்தை அல்ல, என்னை அனுப்பினவரின் சித்தத்தை செய்யவே. ஐயோ, இதுக்கு மேல என்னங்க கிளியரா வேணும்? என் சித்தத்தை அல்ல, என்னை அனுப்பினவரின் சித்தத்தை செய்யவே, அதை முடிக்கிறதுக்கு தான் நான் வானத்துல இருந்தே இறங்கி வந்தேன்ப்பா. அடுத்து வாசிங்க. அடுத்து ஜான் 8:28-29, யோவான் 8:28-29 எல்லாம் உங்க வேதத்துல இருக்கு. நானா எதையும் பொருளைய கலப்பல. யோவான் 8:28-29. ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல். ஹலோ, அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நானே அவர், பிதாவானவர் என்றும் நான் சுயமாய் எதுவும் செய்யவில்லை. சுயம் இங்க யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு சுயமா, I didn't do anything for myself. நெக்ஸ்ட் வாசிங்க. என் பிதா எனக்கு போதித்தபடியே, பிதா சொல்லி கொடுத்தபடி, எதையும் என் ஞானத்துல நான் பேசல, ஏன்னா நான் ஒண்ணுமே இல்ல, என் பிதா சொல்லி கொடுத்தபடி இவைகளை சொன்னேன் என்று அறிவீர்கள். ஆமென். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் John 14:28, யோவான் 14:28. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். ஆஹா, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என் பிதா. இப்போ இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றுன்றீங்களே, இங்க ஏங்க பிரிச்சு பேசுறாரு ஆண்டவர்? ஹலோ, ஞானத்தின் வள்ளல், திறமையின் எடுத்துக்காட்டு, அறிவின் உச்சகட்டம் இயேசு கிறிஸ்து. பிதாவானவரை தன்னை ஏன் இங்க பிரிச்சு பேசணும்? உங்களுக்கு புரியணும்னா சொல்றாரு, என்னை காட்டிலும் அவரே பெரியவராய் இருக்கிறார். நெக்ஸ்ட் யோவான் 20:17. This is the most fantastic verse. யோவான் 20:17. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். இப்போ இங்க இயேசு கிறிஸ்து நீங்க சொல்ற மாதிரி ஒரே கடவுள், நீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்கணும்?
நான் பரத்துக்கு போகிறேன், உன்னை நோக்கி வருகிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு, அவருடைய ஒரே கடவுள் பிதாவிடத்திற்கு போகிறேன்னு சொல்லியிருக்கான். நான் இங்க என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள், he points each and everyone who is reading right now, உங்கள் பிதாவின் இடத்தில். இங்க கொடுக்கப்பட்டிருக்கா கிறிஸ்தவர்களின் பிதாவிடத்தில் மட்டும்னு எதுவுமே கொடுக்கப்படல. உங்கள் பிதாவிடத்தில், என் தேவனிடத்திலும் என்னங்க குறிப்பிடப்பட்டிருக்கு? உங்கள். இதோட மீனிங் என்ன தெரியுமா? நானும் உன்னைய போல சராசரி மனுஷன், உனக்குள்ள இருக்கிறவர் தான் எனக்குள்ளே இருக்கிறாரு. நான் இப்போ அவர்கிட்ட போறேன், நீ ஒரு நாள் அவர்கிட்ட வந்து சேருன்றதுதான் மீனிங் இங்க. அல்லேலூயா, ஆமே. ஆனா இத்தனை வருஷம் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம், அவரை மிஞ்சி வேற யாரும் இல்லைன்றீங்களே. அப்போ பிதாவானவர் எங்கங்க? பிதாவானவர்கிட்ட நீங்க எதுவுமே இன்னைக்கெல்லாம் கேட்கறதே கிடையாது. உங்கள்கிட்ட இது சொன்னாலும் உங்களுக்கு கோபம் வருது. எத்தனை இடத்துல இயேசு கிறிஸ்து, நான் இன்னைக்கே ஒரு 5 இடத்த சுட்டி காட்டிட்டேன், இதுக்கு மேலேயும் இருக்கு. நான் ஏன் வேலைக்கு வரல, என்னை காட்டிலும் சிறந்தவர் இருக்கிறார், என்னை காட்டிலும் பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார், அவரின் சித்தத்தை நான் செய்ய வந்திருக்கிறேன், என்னை மிஞ்சி ஒருத்தர் இருக்கிறார், அவர் சொல்லிதான் நான் செய்கிறேன், அவர் இடத்தில் நான் போகிறேன், அவர் உங்கள் பிதாவும் என் பிதாவும் உங்கள் கடவுள் என் கடவுளுமாய் இருக்கிறார்னு எல்லா இடத்துலையும் தான் ஒண்ணுமே இல்லை, அவர் தான் பெரியவர்னு வழிகாட்ட வந்த மிகப்பெரிய வழிகாட்டி இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஏரியாவுக்கு போகணும்னா ஒரு போர்டு போட்டிருக்கும் தெரியுமா? வழிகாட்டி. இந்த ஏரியானா இந்த போர்டு போட்டிருக்கும். அது மாதிரி தேவனிடத்தில் அடைவதற்கு மிகப்பெரிய வழிகாட்டியாகி வந்து மக்களிடம் பேசி ஓமைகளை வெளிப்படுத்தின ஒரு ஆள் இயேசு கிறிஸ்து. ஆமே. மிகப்பெரிய ஞானி இயேசு கிறிஸ்து, தெளிவா கொடுத்துருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் உண்மையான பொய்களை நம்பி பல வருஷமா சண்டை போட்டுட்டு இருக்கோம். என்ன? எல்லாரும் கிறிஸ்துவங்களா மாறணும், அப்ப மாறினாதான் உலகம் முடிவுக்கு வரணுமா? 2012 ஒரு படம் எடுத்தான், உலகம் முடியல. எல்லாரும் தீர்க்க தரிசனம் அப்புறமும் சொன்னாங்க ஆண்டவர் சீக்கிரம் வருகிறாரு, இன்னும் வரல. நான் 100 வருஷம் ஆனாலும் ஆண்டவர் வரமாட்டார், எனக்கு 200 வயசு ஆனாலும் ஆண்டவர் வரமாட்டார். நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆண்டவர் இந்த அங்க வராரு இங்க வராருன்னு. மத்தேயுல கொடுக்கப்பட்டிருக்கு, வனாந்திரத்தில் அங்கே வருகிறார் இங்கே வருகிறார் என்று சொல்லப்படுகிறார்கள் கள்ள தீர்க்கதரிசிகள்னு உங்க இயேசு கிறிஸ்து மக்களை பத்தி பேசியிருக்காரு. யோர் ஜீசஸ் கிரைஸ்ட், ஐ எம் நாட் யோர் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை உங்களுக்குள் நடைபெறுகின்ற ஒரு ரகசிய வருகை, சீக்ரெட் கமிங். ஹலோ, இஸ் நாட் கமிங் இன் கிளவுட்ஸ். அவனு சொல்லலாம், பாஸ்டர் வெளிப்படுத்தின விசேஷமே இருக்கேன். வெளிப்படுத்தின விசேஷத்துல 22ஆம் அதிகாரத்துல தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த புஸ்தகம் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம். தீர்க்க தரிசனம் என்றும் உவமைகளில் கொடுக்கப்படுகிறது. அதுவும் யோவான் ஆண்டவர் மார்பிளே சாஞ்சிருக்கிறதுனால தன் ரபி உவமைகளில் பேசுவதை பார்த்து தானும் நமக்குள் நடக்கின்ற சில ப்ராசஸை எல்லாத்தையும் உவமைகள்ல பேசியிருக்காரே தவிர இயேசு கிறிஸ்து எங்கேயும் வெளியிலையும் வரலையே. இன்னைக்கு நீங்களும் நானும் அடிச்சுக்கிறது உண்மையான பொய்களை வச்சுக்கிட்டு எல்லாரையும் மாத்திரணும். அப்பதான் நம்ம எல்லாம் இங்க எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு, கிரியைகள் வேற, தேவன் ஒருவரே. நீங்க வாசித்த வசனத்திலே இருக்கு, உங்கள் பிதாவும் என் பிதாவும் இருக்கே. இப்போ இத ஒரு முசல்மான் வாசிச்சார்னா என்னன்னு இருக்கும்? அவர் பிதாவும் தேவனுடைய பிதாவும் இருக்கும். ஆமாம் இல்லையா? ஒரு ஹிந்து எடுத்து உங்க பைபிள்ல யோவான் 20:17 வாசிச்சா அவங்க பிதாவும், வாசிக்கிற அவங்களுடைய பிதாவும் என்னுடைய பிதாவும் இருக்கே. ஆமாவா இல்லையாங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, இல்ல இல்ல சொல்லுங்க. இத்தனை வருஷமா நம்மெல்லாம் இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, நான் சொல்லுவதுதான் சரி அப்படின்னா நீங்கள் செய்வது அடிமைத்தனம். யூ ஆர் ஸ்லேவிங் எவ்ரிஒன். இன்னைக்கு உங்களுக்கு கோவம் வருது, ஒரு சர்க்காரோ இல்லை ஒரு பார்சனோ உங்களை ஆட்சி செய்த கோவம் வருதே. நீங்களும் நான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு மதத்தை பேஸ்மெண்ட்டாக வச்சு எல்லாரையும் அடிமைகளாக்கணும்னு பார்க்குறோமே. எந்த விதத்தில் இது நியாயம்னு நான் கேட்குறேன். நீங்கள் செஞ்சாது சரி, மற்றவங்க செஞ்சாது தப்பா? ஹலோ, பதில் சொல்லுங்க. உங்களை அன்பையும் அரவணைப்பையும் நேசிப்பையும் ஆண்டவர் கொடுக்க சொன்னா நீங்க எல்லாம் என்ன ஜெபம் பண்றீங்க? இந்த மதத்துல இவர் இப்படி பரப்பிட்டு இருக்காரு, இவர் ஆவியை நீர் எடுத்து விடும்னு ஜெபம் பண்றீங்க. இது எந்த விதத்துல அன்பு? நீங்க எந்த விதத்துல தேவனுடைய பிள்ளைகள்? சமாதானம் படுத்துகிறனே, blessed are the peacemakers for they shall be called sons of God. சமாதானம் படுத்துகிறவன் தேவனுடைய பிள்ளை என்று கருதப்படுகிறான். நம்ம இன்னைக்கு நைட் பிரேயர்ல இவர் செத்து போயிடணும் அவர் செத்து போயிடணும்
அவர் ஒளிஞ்சு போயிடணும், இவர் ஒளிஞ்சு போயிடணும் ஜெபம் பண்றீங்களே, எந்த விதத்துல நீங்க நியாயமா ஜெபம் பண்றீங்க? நீங்க எல்லாம் கேட்கலாம், சரி பாஸ்டர் இது எல்லாத்தையும் விடுங்க, அப்போ இந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம், எதுக்கு இந்த உலகத்துல வரப்பட்டிருக்கோம் அப்படின்னா, நீங்க எல்லாரும் எந்த இடத்துல இருந்து வந்தீங்கன்றத உணர்ந்து நீங்களும் அவரை போல செயல்பட வேணும்ன்றதுதான் இந்த வாழ்க்கைக்கான முழு அர்த்தம். நீங்க உடனே கேட்கலாம், நான் எப்படி பாஸ்டர், நீங்க தயவு செய்து என்னையும் கிறிஸ்துவும் ஒண்ணுன்னு சொல்லாதீங்க. நான் கலாத்தியர் 4:5 முதல் 7 வாசிங்கன்னா உங்களுக்கே தெளிவா புரியும். எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 4:5 முதல் 7. நீங்களும் கிறிஸ்துவும் ஒன்றுன்னு உங்க வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு, நான் சொல்லல. நீங்களும் கிறிஸ்துவாக முடியும்னு உங்க வேதத்துல சொல்லியிருக்கு, நான் சொல்லல. எனக்கு இது வேலையே கிடையாது, கதையா விடுறதுக்கா என் வேலை. உங்க வேதத்துல என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னு நீங்களே வாசிங்க. கலாத்தியர் 4:5 முதல் 7 வாசிக்க கேட்போம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீரிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். குமாரனை அனுப்பினார்னு இல்ல, குமாரனுடைய ஆவியை இருக்கு. வாசிங்க தொடர்ந்து. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால், இந்த மாம்சத்திற்கு அடிமையாயிராமல் நீ புத்திரனாய் இருக்கிறாய். ஓகே, நெக்ஸ்ட். நீ புத்திரனே ஆனால், நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய். இங்க ஏங்க இயேசு கிறிஸ்துன்னு கொடுக்கல? ஓ, மறந்துட்டாரா யோவானு? இல்ல, கலாத்தியர் பவுல் எழுதினார், பவுலுக்கு ஞாபகம் மறந்தி, அப்படிதானே? இயேசுன்ற வார்த்தையை விட்டுட்டாரு. கிடையாது, வாசிங்க. கிறிஸ்து மூலமாய், கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். கிறிஸ்துவுடன் வாரிசுமாய் இருக்கிறார்னு இருக்கு நீங்க எல்லாரும். அப்போ இந்த வாழ்க்கையோட முக்கியமான அர்த்தம் என்னன்னா, இந்த மாம்சத்துக்குன்னு ஒரு பேரு, இந்த மாம்சத்துக்கு போடப்பட்ட உடைகளான வியாதி, கொடுமை, பயங்கரம், இது எல்லாத்தையும், சோகம், அழுகை, இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய உண்மையான ஐடென்டிட்டி, நான் தேவனிடத்திலிருந்து வருகிறேன், நான் தேவனோடு ஒன்று சேர்கிறேன், நானும் தேவனும் ஒன்றின் பிதா. இயேசு கிறிஸ்து எப்படி பேசினாரு? நானும் பிதாவும் ஒன்றா இருக்கணும்னு பேசினார் பாருங்க. அதை என்னைக்கு நீங்க அடைகிறீங்களோ அதுதான் உண்மையான ரட்சிப்பு. தட்ஸ் a real salvation. நீங்க நம்பலனா யாக்கோபு 1:27 வாசிங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஹலோ ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க மற்ற மக்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களா மாத்திக்கிட்டா நம்ம வேலை முடிஞ்சிச்சு, அதான் கிறிஸ்தவர்களுடைய ஒரே வேலைன்னு. யாக்கோபு 1:27 உண்மையான பக்தி என்னன்னு உங்க வேதத்துல கொடுத்துருக்கு, வாசிங்க. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே, உங்களை காத்துக் கொள்வதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துக்குள்ள பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. எங்க அப்பா பேசின எனக்கு பிடிச்ச ஒரு மெசேஜ் அது. மாசில்லாத, இதுதான் சுத்தமான பக்தி. மனிதர்களை ஒரு மதத்திற்கு மாற்றுவது பக்தி அல்ல, மனிதர்களை இந்த மதத்தில் தள்ளுவது கிறிஸ்தவம் இல்ல. இழந்தவர்களை, உடைந்தவர்களை போய் தேற்றுவதும் உங்களை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வதே மாசில்லாத சுத்தமான பக்தின்னு யாக்கோபு எழுதியிருக்காரு புதிய ஏற்பாட்டுல, இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம். ஏன் இங்க இயேசு கிறிஸ்துக்கு சுத்தமான பக்தின்னு எழுதல, ஆனா பிதாவானவரை. ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் தெளிவா நியூ இயருக்கு சொல்லிட்டேன், ஐ ரிப்பீட் அகேன். நீங்க என்னதான் ஊழியம் செஞ்சாலும் வெளிப்படுத்தின விசேஷத்தின்படி, கால்டனின்படி இல்லை, வெளிப்படுத்தின விசேஷத்தின்படி உங்களை யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு பிதாவானவர் சொல்லிடுவார். அறியேன். ஐம் சாரி ஃபார் த வேர்ட் ஆன் நியூ இயர், அறியேன். ஆனா இந்த பக்தியும் இந்த தேற்றுதலும் இந்த ஆறுதலும் இருந்தால் பரலோக ராஜ்யத்தில் உங்களை போல சிறந்த ஒரு மனிதன் யாரும் கிடையாது. யோவானை விட நீங்கள் சிறந்தவர்கள், உங்க வேதத்துல கொடுத்திருக்கு. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நம்ம உண்மையான பொய்களை நம்புறதை விட உணர்ந்துட்டோன்னு வைங்க இந்த உண்மையை, நம்மளும் கிறிஸ்துவ ஆக முடியும். அல்லேலூயா. உண்மையான பொய்கள் என்ன சொல்லுது? நம்ம இதை தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, வெளியில இருந்து வரதை ஏத்துக்க கூடாது, இவங்கள்ட்ட ஒழுங்கா பேசக்கூடாது, அவங்கள இங்க இது பண்ணிடணும், அவங்கள மாத்திடணும். ஆனா இயேசு கிறிஸ்து பேசின உண்மையான உண்மை என்ன தெரியுமா? சத்துருக்களை சிநேகியுங்கள், பகைவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை
சபிக்கிறவர்களை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள் இருக்கு. இதுவே உணருங்கள் என்பதற்கு அர்த்தம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு லவ் யுவர் நெய்பர். உடனே நம்ம நினைப்போம் பக்கத்து வீட்டுக்காரனை நேசிக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் பக்கத்து வீட்டுக்காரனை நேசிக்கிறீங்க? எனக்கு எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை பிடிக்காது. ஏன்னா அவங்க நாயை அவுத்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால எனக்கு பிடிக்காது. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு நம்ம உடனே லவ் யுவர் நெய்பர் உடனே பக்கத்து வீட்டுக்காரனை நேசிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். God says not your house neighbor, whoever sits with you in the next minute. யார் அடுத்த நிமிஷம் உன் பக்கத்துல தெரியாம உன் பக்கத்துல இப்படி உட்கார்றானோ அவனை நேசிக்கணும்னு உங்க வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. It is given in a present moment. Love your neighbor. யாரா இருந்தாலும், வெளிநாட்டுக்கு போறீங்க, பக்கத்துல ஒருத்தன் உட்கார்றானா ஹலோ பிரதர் காட் பிளஸ் யூ அப்படின்றீங்கல்ல, அதுவே உண்மையான அன்பு. ஆனா இன்னைக்கு நம்ம பக்கத்துல ஒருத்தன் உட்கார்ந்தா அவன் யாரு, அவன் என்ன ஜாதி எல்லாத்தையும் வச்சு தள்ளி கொஞ்சம் உட்காருவோம், இல்லைன்னா அவன் பேச்சை கொடுக்க மாட்டான். ஏன்னா நம்ம உண்மையான பொய்கள்ல வளர்க்கப்பட்டிருக்கோம் இத்தனை வருஷமா. இதுதான் உண்மையானது அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது எல்லாம் பொய்கள். உணருங்கள் உண்மையை. இயேசு கிறிஸ்து நாம் எல்லோரும் ஒன்று மனித குலத்தை சேர்த்து பிதாவின் இடத்தில் சேர்க்க வேண்டும் என்று வழிகாட்ட வந்த மிகப்பெரிய வழிகாட்டி அவரே. அவர் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே, சீஷர்கள் கேட்கிறாங்க நாங்கள் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்கள்னு அவர் சொல்றாரு ஆர் ஃபாதர் இன் ஹெவன். ஃபர்ஸ்ட் வேர்ட் மாடல் பிரேயர். அவர் சொல்லல இயேசு கிறிஸ்துவாகிய தேவனே உம்மை நாங்கள் போற்றுகிறோம்னு சொல்ல, பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. நீங்க எல்லாம் சொல்றீங்களா ஜீசஸ் கிரைஸ்ட் தி ஹோலிஸ் ஆஃப் ஹோலிஸ்னு, இங்க இயேசு கிறிஸ்துவே பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக, என்னோடது இல்ல அப்படின்றார். ஆமே, உங்களால ஏத்துக்க முடியலன்னா அது பிரச்சனை கிடையாது. ஆனா இதுதான் உண்மை. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய வந்த மிகப்பெரிய வழிகாட்டியும் உதவியாளரும். பரிசுத்த ஆவியானவர் எப்படி உங்களுக்குள்ள தேற்றல வாழ்னா இருக்காரோ அது போல இத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி வழிகாட்ட வந்தவர் இயேசு கிறிஸ்து. என்னை காட்டிலும் நமக்குள்ளே அந்த பிதா அமர்ந்திருக்கிறார், நீங்கள் எல்லாம் அவரை தேடுங்கள்னு சொல்ல வந்தவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஆமென். எனவே இந்த உண்மையான பொய்களை நம்பிக்கொண்டு இதுதான் வாழ்க்கைன்னு நீங்க தீர்மானிக்காதீங்க. Get out in the uncertainty, get out of the limits, live in that certainty, security. இது எல்லாத்தையும் உடைத்து விட்டு இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை என்ன, ஒரு சின்ன சிம்பிள் எக்ஸாம்பிள் பைபிள்னு சொல்ற பாருங்க. நாளையை குறித்து கவலைப்படாதீர்கள். எத்தனை பேர் இன்னைக்கு அதை கடைபிடிச்சிட்டீங்க? வருஷத்தை விடுங்க, இந்த 6 நாள், புது வருஷம் தொடங்கி இந்த 6 நாள் நாளையை குறித்து எத்தனை பேர் கவலைப்பட்டீங்க? கவலைப்படாம இருந்தீங்க எத்தனை பேர்? டெய்லி நமக்கு அது சிம்பிள் பிரின்சிபல். நாளையை குறித்து கவலைப்படாதீர்கள், பகைவர்களை நேசியுங்கள், அன்பு செலுத்துங்கள். அல்லேலூயா, ஆமென். எனவே உண்மையான பொய்கள் இருக்கு பாருங்க. இப்படி வந்தாதான் பரிசுத்த ஆவியானவர், அப்படி இருந்தாதான் இது, இப்படி செய்யப்பட்டாதான் நம்ம பரலோகம் போவோம், அப்படி இருந்தாதான் இதுன்னா யூ வில் நெவர் கோ டு காட். என்னால் அடிச்சு சொல்ல முடியும். நீங்க திட்டங்களையும் ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்றீங்களே தவிர தேவனை உண்மையா நீங்க ஏத்துக்கல. நீங்க தேவனை உண்மையா ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சாவை கண்டு பயப்பட மாட்டீங்க. மொதல் பாயிண்ட். நீங்க தேவனை ஏத்துக்கிட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து மாதிரி இப்படி ஒரு வழிகாட்டி இருந்தது இல்லைன்னு அவருடைய வசனங்களை திரும்ப 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 வாசிச்சு பிதாவானவர்கிட்ட நெருங்குவீங்களே தவிர இயேசு கிறிஸ்துவ அதுக்கு யூஸ் பண்ற ஒரு பெரிய டூலா தான் நீங்க பயன்படுத்துவீங்க. இயேசு கிறிஸ்துவ நோக்கி போயிட்டு இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு இந்த நிமிஷம் இயேசு கிறிஸ்து இங்க நின்று பேசிட்டு இருந்தாருன்னா அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? என்னை பின்பற்றாதீர்கள், என்னை விட சிறந்தவர் ஒருவர் இருக்கிறார், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள்ன்றதுதான் அவருடைய வார்த்தை. இன்னைக்கு வந்தாலும் இனி 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் அதுதான் அவருடைய வார்த்தை. நீங்க நினைக்கிறீங்கல்ல இன்னைக்கு நான் கிறிஸ்துக்கு உண்மையா இருந்து ஆண்டவர் ஊழியம் செய்யறேன்னு, நீங்க எல்லாம் இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தை அவமதித்து கொண்டு இருக்கிறீர்கள். என்ன பாஸ்டர் இப்படி ஸ்ட்ரைக்கிங்கா நீங்க சொல்றீங்க, யூ ஆர் வெரி ஹார்ஷ் பாஸ்டர்னா, தட் இஸ் தி ட்ரூத். பிகாஸ் நீங்க இயேசு கிறிஸ்து சொன்னதே கேட்கலையே. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஐயா நான் ஒண்ணுமே கிடையாது, என்னை காட்டில ஒருத்தர் இருக்காரு, என் பிதாவும் உன் பிதாவும் ஒண்ணுன்றாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம்னு வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவை கண்ணீர் சிந்த வைக்கிறீர்கள். தினந்தோறும் தினந்தோறும் அவரை சிலுவையில் அடிக்கிறீர்கள். ஸ்டாப் டூயிங் தட். நிறுத்துங்க. இயேசு கிறிஸ்து தேவனுக்கு வழிவகுக்க வந்த மிகப்பெரிய வழிகாட்டி. ஹலோ,
அவர் எக்ஸாக்ட் கார்பன் காப்பி, பிதாவானவருடைய எக்ஸாக்ட் காப்பி. ஏன்னா இயேசு கிறிஸ்து மாம்சத்துக்கு எங்கேயுமே இடம் கொடுக்கல. எப்படி பாஸ்டர் இதை அடிச்சு சொல்றீங்க? 40 நாள் வனாந்திரத்தில் இருப்பார்ல, அங்க எங்கேயுமே அவர் இடம் கொடுக்கவே இல்லை அவருடைய மாம்சத்துக்கு. மாம்சம் சொல்லும், இந்த கல்லை நீ அப்பமா மாத்து, நீ இங்க இருந்து குதி. மாம்சம் தூண்டிக்கிட்டே இருக்கும் போது இயேசு கிறிஸ்து அதுக்கெல்லாம் இடமே கொடுக்காம, நான் தேவனுடைய சாயல், இந்த உடலுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், என் தேவனை மட்டுமே மகிமைப்படுத்துவதனால இஸ் a greatest figure in the history. அவர் இன்னைக்கு பேசிட்டு போயிருக்கார். நீங்க வாசல 5 வசனத்துல, என்னை காட்டிலும் ஒருத்தர் இருக்காரு, நீங்க என்னோட உடன் வாரிசா இருக்க முடியும்னு உங்க பவுல் எழுதியிருக்கார். ஹல்லேலூயா. So stop believing the real lies. சும்மா எதையாவது படிச்சுக்கிட்டு இதுதான் கிறிஸ்தவம்னு நீங்க நம்பிட்டு இருக்காதீங்க. நீங்க உண்மையிலேயும் கிறிஸ்தவனா இருக்கணும்னா விதவைகளையும் ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் ஆதரவு கொடுத்து அன்பு செலுத்தி தியான தர்மம் பண்ணி செலுத்துங்கள். அதுவே உண்மையான கிறிஸ்தவம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஸோ அன்பு செலுத்துறது, மன்னிக்கிறது, அரவணைக்கிறது, 9 கனிகளை செயல்படுத்தி நீங்க கிறிஸ்துவா வாழ்ந்து காட்டுங்க. சும்மா என்னைக்கோ ஒரு நாள் வராருன்னு சொல்லாதீங்க. யூ பிகம் தட். ஆமென். என்னைக்காவது ஒரு நாள் இது நடக்கும் கிடையாது, நீங்க இன்னைக்கே நடந்து காட்டுங்க. அல்லேலூயா. நீங்க இன்னும் நம்பவில்லை என்றால் வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்து வாசியுங்க. புது எருசலேம் அங்கே இருக்கிறது நாம் செல்லுகிறோம்னு இல்லை, புது எருசலேம் உங்களை நோக்கி வருகிறதுன்னு உங்க வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. If you don't believe me, go and read Revelations. எனவே நீங்கள் ஒரு இடத்தை தேடிட்டு இருக்காதீர்கள், நீங்களே தேவனுடைய பரலோகமாக மாறி மக்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருங்கள். ஹல்லேலூயா. நாளை குறித்து கவலைப்படாதீர்கள், என்ன நடக்கும்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்குள் இருக்கிறவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆமென். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. 1 பேதுரு 5:7 இருக்கு. Cast your cares upon him. சாம்பி அவருடைய அந்த பாஸ்டருடைய பையன் சொல்லுவார், Cast your caresனா பெரிய நெட்டு கட்டி தூக்கி வீசுறதான். இயேசு கிறிஸ்து மேல, கடவுள் மேல, பிதாவானவர் மேல உங்க கவலையெல்லாம் இன்னைக்கு மூட்டை கட்டி தூக்கி வீசிருங்க. ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்ஜாய் பண்ணுங்க. அவர் படைச்சிருக்கிற எவ்வளவோ காரியங்கள் உங்களை சுத்தி இருக்கு. வானங்கள் இருக்கு, தண்ணீர் இருக்கு, நட்சத்திரங்கள் இருக்கு. அதெல்லாம் ரசிச்சு நன்றி சொல்லுங்க. ஆமென். உங்களுக்கு ஒன்று நான் சொல்றேனே, இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக இந்த கிறிஸ்துவ நிலையை அடைந்தவர் தாவீதுன்னு நான் சொன்னேன்ல, அதுக்கு ஆதாரம் நான் சொல்றேன். அவர் பேசின 150 வசனங்களும் இந்த மாம்சத்தை குறித்து அவர் பேசவில்லை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மாம்சம் சோர்ந்திருந்தாலும் என் ஆத்துமா தேவனை பரிசுத்தப்படுத்துகிறது, தேவனை பாடிக்கொண்டிருக்கிறது, தேவனை துதிக்கிறதுன்னு 150 வசனத்திலையும் ஆத்மாவை பேசுறாருன்னா அதே ஆத்மா உங்களுக்குள்ளேயும் இருக்கிறது. இந்த ஆத்மா தேவனிடத்தில் வந்தது, இதை தேவனிடம் சேர்த்து விடுங்கள். அல்லேலூயா. இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு நீங்கள் தேவனுடைய ஆலயமாய், நீங்கள் தேவனோட தேவனாக ஒன்றாக இந்த உலகத்தில் நடைபோடுங்கள். ஆமென். நாளைக்கு நீங்க தேவனோட தேவனா ஒன்றாய் நடைபோடும் போது ரொம்ப ஆதரவற்ற பிள்ளைங்கள் கூட உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா உங்களுக்குள் ஒலிக்கின்ற ஒளி அவருடைய ஒளி. அல்லேலூயா. உங்கள் பேரினாலோ உங்கள் வேலையினாலோ உங்கள் கஷ்டத்தினாலோ அந்த ஒளியை அணைத்து விடாதீர்கள். அதை நன்றாக ஒளிய நல்லா எரிய விடுங்க. தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆமென். எழுந்திருங்க, நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி கைகளை உயர்த்தி, இத்தனை ஆண்டுகள் இதுதான் கிறிஸ்தவம் என்று நம்பின என்னை ஒரு விஷயம் தயவாய் மன்னித்தருளும் ஆண்டவரே. இனி பிதாவானவர் நீர் அனுப்பி பேசிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை சரியாக பின்பற்றி ஒரு இடத்தில் நின்று விடாமல், இதுதான் கிறிஸ்தவம் என்று நின்று விடாமல் உம்மிடம் வந்து சேர நீர் உதவி செய். ஏதோ நியாய தீர்ப்பு நாளுக்காக நான் காத்திருக்காமல் இன்றே உம்மிடம் வந்து நான் சேர நீர் உதவி செய்யும். உம்மை நான் அடையவும், நான் உம்மோடு நடைபோடவும், உம்முடைய மகனாக உடன் வாரிசாக நான் இருக்க நீர் உதவி செய்யும். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த புதிய வருடத்தில் வருகின்ற நாட்களில் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக, மிகப்பெரிய ஒரு பயனாக நான் இருக்க நீர் உதவி செய்யும். மற்றவர்களின் வாழ்க்கையில் நான் ஒரு அர்த்தத்தை கொடுக்க நீர் உதவி செய்யும். என் கவலைகள் எல்லாவற்றையும் உம்மேல் வைத்து விடுகிறேன்.
நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறுங்கள். உண்மையான பொய்களை விட்டுவிடுங்கள், உண்மையை உணருங்கள். சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். The truth shall set you free. God bless you. Shalom. Amen.